ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலையில் கலர் கோலத்தோட என்னோட தை திருநாள் ஆரம்பிச்சிச்சுங்க. அரிசி கழுவுன 2வது தண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு 2 பானையும் கேஸில் வச்சுட்டேன். ஏன்னா ஒரு பானை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒன்று சக்கரை பொங்கலுக்கு, இன்னொன்று வெண்பொங்கலுக்கு. அப்படியே சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நல்லபடியாக பொங்கல் பொங்கி வரணும்னு ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு அப்படியே கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்தில் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. அப்படியே கற்பூர தீபத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் இந்த சைடு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த வெண்பொங்கலுக்காக கொடிக்காய் சாம்பார் வச்சேன். ஏன்னா கொடியில் காய்க்கிற காயெல்லாம் சாம்பாரை வச்சா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சக்கரை பூசணிக்காய் இது பிடிக்காது. ஸோ காய் வேஸ்ட் பண்ண வேணான்னு எனக்கு பிடிச்ச காய் வச்சு எனக்கு சாம்பார் வச்சிட்டேன். அப்படியே இதுக்கு நார்மலான ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு, சரி வாங்க டைம் ஆயிடுச்சு இல்லையா, சாமிக்கு அப்படியே ஒரு கும்பிட போட்டுடலாம், வாங்க போய் எல்லோரும் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கலாமா. சாமிக்கு அப்படியே இலை வச்சுட்டு நான் செஞ்ச சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், அப்புறம் தேங்காய் பழம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அப்படியே சாமிக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு கற்பூரம் ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் நிம்மதியாக சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சதே சாப்பிட்டுட்டு இந்த டே காலையில் மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் மத்தியானம் சமைக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட தைப்பொங்கல் எப்படி போணுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தைத்திருநாள் எப்படி போணுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்குள்ள வீடியோ நாளைக்கு வரும். எல்லாருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். பாய்.